வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மத்திய அரசு ஊழியர்கள் இந்த 8வது சம்பளக்குழு தொடர்பான அறிவிப்பு கடந்த வாரம் நமது ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவித்தாங்க. இது தொடர்பான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ், அதாவது அந்த கமிட்டியோட சேர்மன், அதேமாரி அந்த குழுவோட உறுப்பினர்கள் அதெல்லாம் யார் அப்படிங்கிறத பற்றியும், டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் வர பட்ஜெட்டில் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் நிலை வருகிறது. வடக்கே இருந்து வரக்கூடிய பத்திரிகை செய்திகள்லாம் அதே மாதிரி இந்த கொரோனா காலத்தில் நமக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் 18 மாதம் டிஏ கொடுக்கல. அது பொருளாதார நெருக்கடினால கொடுக்கல. அதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் அது இந்த பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா 2 எம்பிகள் தொடர்பாக பார்லிமெண்ட்டில் கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு அமைச்சர் ராஜ்யசபாவில் ஆமாம் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அதாவது புதிய ஓய்வு திட்டம், ஒருங்கிணைந்த புதிய ஓய்வு திட்டம் மத்திய அரசு ஊழியர்கள், அது தொடர்பான அறிவிப்புகள், அதுக்கப்புறம் 8வது சம்பளக்குழு, இது எல்லா தொடர்பான அறிவிப்புகள், குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களுடைய நலன் பேணக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அந்த தொடர்பான அறிவிப்புகள் நிறையா இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் நமக்கு ஏற்றக்கூடிய டிஏ, இப்போ நம்ம 53%, இப்போ 1/1/2025 ஏற்றணும். இப்போ இந்த பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. அது கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும். ஏன்னா இது 1/1/2026 தான் நமக்கு டிஏ அடுத்த இது பே கமிஷனால் இந்த ஜனவரி 1லையும் ஜூலை 1லையும் நமக்கு 2 டிஏ அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி 53% இருக்குது. இப்போ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணையில் அது நடைமுறைக்கு வரையில் எவ்வளவு டிஏ இருக்கோ அதை அப்படியே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இதோட பேசிக்கோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. அதுதான் நார்மல் முறை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 53% இப்போ நம்ம வாங்கிக்கிருக்கோம். இப்போ ஜனவரியில் ஒரு டிஏ இன்க்ரிமெண்ட்டு, அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்கில், அதே மாதிரி ஜூலையில் ஒரு இன்க்ரிமெண்ட், அப்படின்னா 2 இன்க்ரிமெண்ட் நமக்கு வரணும். இது 2ஐயும் சேர்த்து வரப்போகிற பட்ஜெட்டில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணி அதோட அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நமக்கு இப்போ சப்போஸ் 1/1/2026 அப்புறம் தள்ளி வந்துச்சு அப்படின்னா அப்போ ஜனவரி 1லேயும் கொடுக்கக்கூடியதையும் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரு புதிய பேசிக் பையை உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகளை நான் படித்தேன். இப்போ இது ஏன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 7வது சம்பளக்குழு அதை வச்சே நம்ம இதில் சொல்லிடலாம். 7th பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா February 4, 2016 அனௌன்ஸ் பண்ணாங்க. அது நடைமுறைக்கு February 4, 2014 2014 அனௌன்ஸ் பண்ணது. அந்த கமிட்டியோட அந்த இது நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1/1/2016. அப்போ டிஏ 125% இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்த 125%ஓட ப்ரொபோஷனேட் போட்டு தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் போட்டது. அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா மெர்ஜ்டு வித் பேசிக் பே, அந்த 125% அப்படியே டிஏவோட மெர்ஜ் பண்ணி புதிய ஒரு பேசிக் பையை உருவாக்கி டிஏ 0 ஆச்சு. இப்போ அதே கால்குலேஷன் தான் இப்போ 7th பே கமிஷனில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போ இந்த இதில் நம்ம நடைமுறையில் உள்ள இப்போ இதுலேயும் வரும். 8th பே கமிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நான் 53 வாங்குகிறோம். அப்போ ஜனவரியில் ஒரு டிஏ, ஜூலையில் ஒரு டிஏ. கண்டிப்பாக இது 2016 ஜனவரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்த 8வது பே கமிஷன். அப்போ கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ 53 ஒரு 60% டிஏ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இந்த டிஏ பேசிக் பேயோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டிஏ 0லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அது 2%, 3% அப்படியே ஆரம்பித்து அடுத்த பே கமிஷன் வரைக்கும் அது கால்குலேட் பண்ணப்படும் அப்படிங்கிறதான் இந்த செய்தி. இது எந்த இப்போ நான் சொல்கிற செய்தி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இது இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஒரு பதிப்பு. அதில் வந்த செய்தியை தான், அதில் தலைப்பே வென் டிஏ மெர்ஜ்டு வித் பேசிக் பே அட் த ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அப்படிங்கிறதான் தலைப்பு. அதை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே பிரபலமான பத்திரிகைகளில் வந்த செய்திகள். அதோட இதுதான், எதுவுமே யூகங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுடைய கருத்துக்கள், அதாவது
என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பர்ட்டோட இதை தான் வந்து போடுறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் அந்த பத்திரிக்கையில் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி தான் இது.